மீட்பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, கோபத்தை கட்டுப்படுத்தாவிடில் அது உன்னை கட்டுப்படுத்தும். இதனுடைய ஆதார வசனம் மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆபேல் கொணர்ந்த ஆடுகளின் காணிக்கை ஏற்றாராம். கர்த்தர் காயினை கொண்டு வந்த கனியினுடைய காணிக்கையை ஏற்காத போது அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று என்று ஆதியாகமம் 4:1-6 வாசிக்கிறோம். எனவே தேவன் அவனை கடிந்து கொண்டார். பாவம் உன் வாசற்படியில் என்னன்னா படுத்திருக்கும், அதை ஆண்டு கொள்ளாவிட்டால் அது உன்னை ஆண்டு கொள்ளும் அப்படின்னு. இதுக்கு எபிரேய வார்த்தைகள் இரையை கூர்த்து கொள்ளும் அந்த நோக்கத்துடன் ஒருமைக்கும் பதுங்கி படுத்துக் கொண்டிருப்பதை நம்ம ஒளிவியமாக நம்மை காட்டுகிறது நம்ம சொல்லலாம். அதே காயினுடைய கோபம் பொறாமையும் கட்டுப்படுத்தப்படாது இருந்தால் முடிவிலே அதை விழுங்கி விடும் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் காற்றும் செவிடும் இருக்கவில்லை. அவனது பொறாமையானது கொதித்து எழும்பி கடும் கோபமாகிவிட்டால் யோசனை முடிவெடுக்கும் தன்மையை அவனை விட்டு எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எனவே அவன் விபரீதமாக அந்த முடிவை பார்த்தீங்கன்னா எடுத்து தன் சகோதரனை கொலை செய்ய துணிந்தான். ஆனா அவன் செஞ்ச கொலையை தேவனிடத்துல மறைக்க முடியாது என்பதை அவன் உணரவே இல்லை. அன்பானவர்களே, நம்ம கோபப்பட்டு சுய கட்டுப்பாட்டை இழுக்க நம்மை அனுமதித்தால் நமக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. கோபப்படுவது மட்டுமே ஒரு வாய்ப்பு என்கின்ற புரிதல் நமக்கு இருக்கக்கூடாது. மாறாக மன்னிப்பதை நமக்கு தெளிவு செய்யலாம். நம் மனப்போக்கை மாற்றிக்கொள்ளலாம். யார் நம்ம கேவலப்படுத்தினார்களோ அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, பாவத்தை எதிர்த்து மேற்கொள்ளும்படி காயினை நீர் எச்சரித்து மறுத்தால் அதை மேற்கொள்ளும் என்று. ஆனால் காயின் செவிடம் இருக்கவில்லை. நீர் என்னை உணர்த்தும் போது புறக்கணிக்காது என்னை தூண்டினவர்களை மன்னிக்கவும். என் கோபத்தை உம்மிடம் கொண்டு அதை வெல்ல உமது உதவியை கேட்கிறேன். ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.